கைரேகையை எப்படி பார்க்கலாம்? கைரேகை மூலமா நம்ம வாழ்க்கைய பத்தின மொத்த விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அத பத்தி சொல்லுங்க. ஓகே. ஜோதிடம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஜோதிடம். ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விளக்கு அந்த விளக்கு இல்லைங்களா? ஓகே. அப்போ விளக்கு அப்படின்னா வெளிச்சம், லைட்டுன்னு சொல்கிறோம். லைட்டுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாருமே, அந்த ஸ்கூலில் படித்து வந்திருப்போம். இப்போ லைட்டுனா என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி என்ன போட்டிருப்பாங்கன்னா, கண்களால் உணரப்படக்கூடிய மின்காந்த அலைவரிசையின் பேர் லைட். லைட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சொல்கிற விளக்குங்கிறது கண்களால் உணரப்படக்கூடியது. அப்போ கண்களால் உணர முடியாத மின்காந்த அலைவரிசை இருக்குங்களாங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறப்ப கண்டிப்பாக இருக்குது. இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மைக்கில் இருக்கிறது எங்கள் கேமராவுக்கு போகுது, லைன் இல்லை. சரிங்களா? செல்ஃபோனு வருது, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஒய்ரே எடுக்கிறாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணுறாங்க, ரேடார் இருக்குது. இவ்வளோ அலைவரிசைகளும் இருக்குது இல்லைங்களா? இதே மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் நிறைய அலைவரிசைகள், கோடிக்கணக்கான அலைவரிசைகள் கொட்டி கிடக்கு. அங்கேருந்து ஏலியன்லாம் அனுப்புறதா லேட்டஸ்ட்டாக அரசியலாக சொல்லிக்கிறாங்க. எல்லா அலைவரிசைகளையும் சேர்த்த பேர் ஜோதி. அப்போ இவ்வளோ பெரிய பேண்டு வந்து வைப்ரேஷன் இருக்குன்னா அதில் சின்ன நைஸ் பேண்டு தான் வந்து லைட். நம்ம லைட்டுன்னு சொல்லக்கூடிய லைட், அந்த பேண்டு வந்து சின்னது, ஆனால் எல்லா பேண்டும் பேர் ஜோதி. அப்போ வைப் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜோதின்ற பேர். அப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை பற்றிய துறை. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், வானியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவது ஜோதிஷம். அது வந்து தமிழில் வந்து நாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் கைரேகை என்பது ஹஸ்தம்னு அர்த்தம். ஹஸ்தம்னா வரிகளை பற்றி பேசுவது, கையில் இருக்கக்கூடிய வரிகளை பற்றி பேசுவது ஹஸ்த சாஸ்திரம். இதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ரெண்டுமே வந்து ஜோசிய மக்களை பற்றிய தெளிவுகளை சொல்கிறதுனால ரெண்டையும் ஒரே ஆளுக ஹேண்டில் பண்ணுறாங்க.